ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம அன்றாடம் வீட்டில் பூஜை முறைகளை செய்யும் பொழுதும் சரி, மற்ற வேலைகளை செய்யும் பொழுதும் சரி, சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம தவறாக தான் செய்து கொண்டு இருக்கின்றோம். யாருமே அந்த தவறான விஷயத்தை தெரிந்தே செய்வது கிடையாது. தெரியாமல் அறியாமல் கூட செய்து கொண்டு இருப்பார்கள். நமக்கே பிற்காலத்தில் இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கும். அதனால தான் அந்த தவறுகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம சரி செய்து கொள்வது மிகவும் நல்லது. அந்த வரிசையில் நம்முடைய வீட்டில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். வீட்டின் பெரும்பான்மையான பொறுப்புகளை பெண்கள் கவனித்து கொள்வதனால இந்த விஷயங்களை பெண்கள் கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு இதை கவனித்து பார்ப்பது நல்லது. வீட்டு வேலைகளில் அக்கறை காட்டும் ஆண்களும் இந்த விஷயங்களை பின்பற்றலாம், தவறொன்றும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைய பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சரி, அந்த தவறுகள் என்னென்ன, குறிப்பிட்ட இந்த தகவல்களை எல்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிறீர்களா? அதாவது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் இன்னமும் செய்து கொண்டு இருக்கீங்கன்னா அதை நீங்கள் திரித்து போங்க அப்படிங்கிறதான். வாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் தவறு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் தலையில் சூடிக்கொள்வதற்கும் சரி, இல்லை சுவாமி படங்களுக்கு பூக்கள் வாங்கி வைத்திருப்போம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின உடனேயே ஒன்று அணிந்து கொள்ளணும், இல்லைன்னா அதை பார்த்தீங்கன்னா சுவாமி படங்களுக்கு வைத்து விடணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கவர்லேயே நம்ம வைத்திருப்பது, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வைத்து பிறகு வைத்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பூவானதை நம்ம வாங்கின உடனே அணிந்து கொள்வது தான் மிகவும் நல்லது. அது இறைவனுக்கு சூடினாலும் சரி, இல்லை நாமளே வைத்து கொள்வதாக இருந்தாலும் சரி. அதை ஃப்ரிட்ஜில் வைப்பது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நமக்கு கேடு தான். ஏன்னா ஒரு பொருளானது இயற்கையான முறையில் அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் அதில் நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை மேலும் வதித்து 2-3 நாட்கள் வைத்து அதற்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோம்னா அதில் உள்ள ஆற்றலானது போய் அது பொலி வளர்ந்து தான் இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் நம்ம சூடிக்கொள்வதற்கு வாங்குகின்ற பூவாக இருந்தாலும் சரி, இல்லை சுவாமி படங்களுக்கு வைப்பதற்கு வாங்குகின்ற பூவாக இருந்தாலும் சரி, வாங்கின உடனே பார்த்திங்கன்னா அதை நம்ம வைத்து விடுவது தான் மிகவும் நல்லது. அதனுடைய ஆற்றல் மாறாமல் அப்படியே அது நமக்கு வந்து சேரும். இரண்டாவது தவறு, சுவாமிக்கு சில வீடுகளில் தினந்தோறுமே நிவேதனமாக கற்கண்டு அல்லது சர்க்கரை அல்லது பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு இவ்வாறான விஷயங்களை நம்ம உலர் திராட்சை இது கூட நம்ம வைப்பது உண்டு. அதாவது தினமுமே சாமி கும்பிடுபவர்களாக இருந்தாங்கன்னா ஏதாவது நிவேதனம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இவ்வாறான பொருட்களை வைப்பது உண்டு. நம்ம வீட்டில் இருக்கின்ற அன்றாடம் பயன்படுத்துகின்ற இந்த பொருட்களை நம்ம வைத்து கொண்டு இருப்போம். இந்த பொருட்களை எல்லாம் பிரசாதமாக வைப்பது தவறு கிடையாது. இது வைத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை செய்வோம்ல, ஏதாவது விளக்கேற்றி இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து அந்த இடத்துல ஒரு பூஜை செய்து நிறைவு பண்ணுவோம். அப்படி முடிந்த 5 நிமிடம் கழித்தே பார்த்திங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்டு விடுவது, இல்லை குழந்தைகளுக்கு கொடுத்து விடுவது, இல்லைனா வேறு வகையில் யூஸ் பண்ணிடணும். அதே இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வைத்து கொண்டே இருக்கக்கூடாது. மற்ற ஜீவராசிகள், சின்ன சின்ன உயிர்கள் வந்து அந்த இடத்துல அதை சாப்பிட்டு கொண்டு அந்த இடத்துல அது இருக்கக்கூடாது. அதாவது எறும்பு மொய்க்கிறது, ஈ வந்து அந்த இடத்துல நிற்பது அப்படிங்கிற அந்த இடத்திற்கு பார்த்திங்கன்னா நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது. நம்ம நினைக்கலாம் எறும்பு இதெல்லாம் வந்து சாப்பிடுவதனால நமக்கு அது ஒரு புண்ணியம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் இறைவனுக்காக படைக்கப்பட்ட இந்த உணவுகளை நாமளே சாப்பிடுவது தான் நல்லது. அதனால் அந்த இடத்துல போய் பார்த்திங்கன்னா இந்த இவ்வாறான ஜீவராசிகள் வந்து சாப்பிடுவது வேண்டாத ஒரு விஷயந்தான். அதனால் அதை எடுத்து நம்ம அகற்றி விடுவது நல்லது. ஏன்னா பூஜை அறை பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் இதை நம்ம கடைபிடித்தாக வேண்டும். அதனால் நீங்களே எடுத்து சாப்பிட்டு விடுவது நல்லது. பூஜை செய்த கொஞ்ச நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு விடணும். அதே போல் வேறு ஏதாவது நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே முதல்ல இறைவனுக்கு வைத்து விட்டு அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். இப்படியும் கூட பார்த்தீங்கன்னா நிவேதனம் வைப்பது மிகவும் நல்லது. அடுத்த விஷயம், உங்கள் சமையல் அறையில் காய்கறி, பழ வகைகள், மளிகை பொருட்கள், மற்ற உணவுப் பொருட்கள் இவை எல்லாமே பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே வாங்கி வைத்து அதை சரியான முறையில் பராமரித்து உங்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி கொள்வதில் தவறொன்றும் கிடையாது. எல்லா பொருட்களையுமே அதிகமாக வாங்கி வீட்டில் வைத்து கொண்டு பூச்சி பிடித்து வண்டு பிடித்து
பழங்கள் அழுகி அப்படியே பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில் எடுத்து போடும் பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அதையும் நம்ம மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது. இப்போ பழங்கள்லாம் வாங்கினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். இப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலே அந்த பழங்களை நம்ம சாப்பிடுவதை மறந்து விடுவோம். பழங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கே அதை சாப்பிட்டு விடுவது மிகவும் நல்லது. குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பழம் சாப்பிட்றது அப்படிங்கிறது விரும்ப மாட்டாங்க. அதனால் நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்க இல்லை வேறு மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர்கள் சாப்பிட்டு விடுவார். அதனால் இவ்வாறான பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வாங்கி வைத்திருக்கிறோம்னா உடனே பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். இல்லைன்னா அளவுக்கு தேவையான மட்டும் வாங்கி கொண்டு இந்த விசேஷ நாட்களில் மட்டும் நம்ம அதிகமாக வாங்கி வைத்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது எளிதில் கெட்டு போகக்கூடிய பொருட்களை பார்த்தீங்கன்னா அப்போவே வாங்கி அப்போவே பயன்படுத்தி கொள்ளும் பழக்கத்தை நம்ம வைத்து கொள்ளணும். தேவைக்கு அதிகமாக பொருட்களை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைத்து அந்த மூலையில் வைத்து இந்த மூலையில் வைத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய வீட்டில் கெட்டு போய் ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். இதுவே பார்த்தீங்கன்னா வீட்டில் எதிர்வினைகளை கிளப்பும். அப்போ தேவையில்லாத உயிரினங்கள் அந்த இடத்துல வாசம் செய்ய நிலைக்குரியதாக மாறிவிடும். அதனால் இதில் வீட்டில் தரித்திரத்தை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டாயம் உங்கள் வீட்டிற்கு இது கெடுதலை தான் வந்து சேர்க்கும். அதனால் அன்றே பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களே வாங்கி பயன்படுத்துகிறோம்னா வாங்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா தேவைப்படுறப்பே வாங்கி வைத்து கொள்வது நல்லது. இல்லைனா பார்த்தீங்கன்னா சில பேர் விருந்தாளிகள் வரும் பொழுது அதிகமாக வாங்குவாங்க, அந்த பொருள் இந்த பொருள் அப்படி இப்படின்னு. இதையுமே பார்த்தீங்கன்னா தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. நம்மக்கிட்ட இருக்கிறது என்னவோ அதையே பார்த்தீங்கன்னா நம்ம அவர்களுக்கு வைத்து கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப வாங்குகிறோம் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் வாங்கி வைத்திருப்போம். அப்போ அவர்களுக்குள்ளேயே ஒரு யோசனை வரும், இப்போ இவர்கள் இவ்வளவு நல்லா வாழ்கிறாங்களே அப்படின்னு அந்த எதிர்வினைகள் கூட கிளம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தளவு இருப்பதை வைத்து கொள்ளுங்கள். தேவைப்படுறப்ப அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான். சில நேரில் வாங்கி வைத்துட்டு பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் கூட அதை விட்டுருவாங்க. அதனால் அன்றே பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் அதே போல் பூஜை அறையிலே நிவேதனமாக வைத்த வெற்றிலை பாக்கு, பூ, பழம் இவைகளையுமே பூஜை அறையிலே அப்படியே விட்டு விடக்கூடாது. அது அப்படியே வாடி போயிடும் பார்த்தீங்கன்னா அதையுமே நம்ம அப்படி வைத்து விடக்கூடாது. வெற்றிலை பாக்கும் போடும் பழக்கம் நம்ம வீட்டு பெரியவர்களிடம் இருந்தால் அவர்களிடம் நாமளே கொண்டு போய் கொடுத்து விடுவது நல்லது. இல்லைனா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க யாராவது போடுறவங்களா இருந்தாலும் கொடுத்து விடலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா பசுமாட்டிற்காவது பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலை பாக்கையும் பழத்தையுமே நம்ம சாப்பிட கொடுத்து விடலாம். வாடுவதற்கு முன்பாகவே பசுமாட்டிற்கு நம்ம சாப்பிட கொடுத்து விடுவது மிகவும் நல்லது. வெற்றிலை பாக்கோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பூ வைப்போம் பார்த்தீங்களா, அந்த பூவை அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் தலையில் சூட்டி கொள்ளுங்கள். பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த தவறுகளை நடக்கத்தான் செய்து கொண்டு இருக்கின்றனர். முடிந்தவரை இந்த தவறுகளை படிப்படியாக திரித்து கொள்ள பாருங்கள். உங்களுக்கும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் நன்மை தரக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. மேல் சொல்லப்பட்ட இந்த சில விஷயங்களும் அடங்கும் என்ற கருத்தினை நீங்கள் நினைவைத்து கொள்ளுங்கள். நம்ம தெரியாமல் கூட இந்த தவறுகளை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செய்து கொண்டு வருவோம். அதாவது பெரும்பாலும் பூஜை நம்ம செய்கிறோம், பூஜை செய்து விட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பூஜைக்கு நம்ம போகும்போது தான் பூஜை அறையவே கவனிக்கிறோம். இப்படி இருப்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தவறான விஷயம். பூஜை செய்து விட்டோம், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிவேதனமாக படைத்திருப்போம் பார்த்தீங்களா, எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலுமே அதை கொஞ்ச நேரம் கழித்து அது சாப்பிட்ற பொருள் குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிட்ற பொருளாக இருந்தால் அவர்கள் எடுத்து நம்ம சாப்பிட கொடுத்து விடுவது மிகவும் நல்லது. இல்லைனா மற்றவர்கள் யாருக்காவது பெரிய நம்ம படையல் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அருகில் இருப்பவர்களுக்கு கூட நம்ம கொடுத்து விடலாம். இவ்வாறு நம்ம செய்து விட நல்லது. அதே இடத்துல நம்ம ரொம்ப நேரம் வைத்திருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது காஞ்சி போயிடும், இல்லைன்னா கெட்டு போயிடும். அதற்கப்புறம் அதை சாப்பிடவும் முடியாது. அது நமக்கு ஒரு மனக்கசப்பை தான் ஏற்படுத்தும். அதனால் இவ்வாறான விஷயங்களை நம்ம முறைப்படி பூஜை செய்ததுக்கப்புறம் பார்த்து கொண்டு இருந்தால் தான் அது நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம அந்த பூஜை அறையில் இறைவன்களுக்கு சூட்டப்பட்ட அந்த பூக்களையுமே அது காய்ந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மறுநாளே அதை நம்ம அகற்றி விடுவது நல்லது. அதற்கப்புறம் நம்ம பூஜை செய்யும் பொழுது பூக்களை போட்டு பூஜை செய்தால் போதும். அது இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்ம பூஜை செய்யணும். வாரத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம பூஜை செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூக்களையாவது அகற்றி விடுவது மிகவும் நல்லது. அதே இடத்துல காய்ந்து போயிடுச்சுன்னா அது இன்னும் எதிர்வினைகளை தான் கிளப்பும். அப்படிங்கிறதுனால அதை நம்ம
மாற்றி விடுவது மிகவும் நல்லது. உணவுப் பொருட்களையும் எப்பொழுதுமே வீணாக்காதீர்கள். அதை முறைப்படி பயன்படுத்துங்க. அது வேஸ்ட் ஆகுற மாதிரி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மற்ற ஜீவராசிகளுக்கு கெட்டு போவதற்கு முன்னாடியே போய் கொடுத்து விடுங்க. கெட்டு போயிருச்சு, அழுகிருச்சு அப்படின்ட்டு போய் எந்த ஒரு ஜீவராசிகளுக்குமே கொடுக்காதீங்க. உங்களால் சாப்பிட முடியலன்னா அதை மற்ற ஜீவராசிகளுக்கோ இல்லை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கூட செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ போய் அதை கொடுத்து விடுவது நல்லது. ஏன்னா நாம் அதை சாப்பிடுவலான்னு நாம் பாட்டுக்கு இருப்போம். அதற்கப்புறம் பார்த்தா அதை நம்ம வச்சுட்டு மறந்து விடுவோம். இதனால் பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டாக கூட போக வாய்ப்பு இருக்கிறது. உணவை நம்ம வேஸ்ட்டு பண்ணுவதனால பார்த்தீங்கன்னா நமக்கு தான் அது அடுத்து வரும் சந்ததியினர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு மட்டும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ஒரு சிரமத்தை நமக்கு ஏற்படுத்தி விடும். ஏன்னா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம யோசிப்போம், இந்த உணவைத்தானே நம்ம இன்னைக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அது இருக்கும் பொழுது நமக்கு அது அருமை தெரியாது. அதனால் முடிந்த அளவுக்கு உணவுப் பொருட்களை நம்ம வேஸ்ட் பண்ணுவதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. மேற்கூறிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.